இன்னைக்கு என்னோட கூட இருக்கிறது பீட்டர் பிரதரும் மெரின் பிரதரும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பிரைஸ் த லார்ட். ஸோ இன்னைக்கு கேள்வி என்னன்னு பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு என்ன கேள்வின்னு நம்ம பிரதர் பீட்டர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க பிரதர் பீட்டர். தேங்க்யூக்கா. இன்னைக்கு நம்ம குட் ஃப்ரைடே அப்படின்றதுனால நம்ம அது குறிச்சு சில கேள்விகள் கேட்டா நம்மளுக்கு வியூவர்ஸுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஏசு கிறிஸ்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா அவர் நம்மளுக்காக மரிச்சாரு அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுடைய பைபிள்ல இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சாரு அப்படின்றது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உண்மையாவே ஏசு கிறிஸ்து அந்த 3 நாள் அவர் ரொம்ப சஃபர் ஆகி அதுக்கப்புறம் 3ஆவது நாள் உயிர் தெழுந்து அவருடைய சித்தம் முடிஞ்சிச்சு, அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இவங்க நம்மளுடைய இப்ப இருக்கிற சபைகள் எல்லாம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. என்னன்னா நம்ம எந்த தப்பு பண்ணாலும் சரி, இல்ல எது நடந்தாலும், சர்ச்சைக்கு வரலனாலும், இல்ல நமக்கு தப்பு பண்ணா, பாவம் பண்ணா, எந்த மிஸ்டேக் பண்ணாலும் கார்னர் இந்த உனக்காக சிலுவையில அரைஞ்சாரு, 3 நாள் கஷ்டப்பட்ட உன் பாவம் சுமந்தாரு, அதை பத்தியே பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. அது கரெக்டா இல்ல அது நம்மள திசை திருப்பதற்காக அப்படியே பேசுறாங்களா? நான் சொல்ற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதாக்கா? எனக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இயேசு நம்மளுடைய பாவத்துக்காக மரித்தாரு, அதனால போக்கஸ் எல்லாம் நம்மளுடைய பாவத்தை, நம்ம செய்யற பாவத்து மேல இருக்கு, நம்ம பாவம் செய்யாம இருக்கணும். இல்லாட்டா அவரை சிலுவையில அறையிற மாதிரி, அவர் பாடுகளை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி, அதிகரிக்கிற மாதிரி மேடையில இருந்து பேசப்படுது. இது சரியான விதமா பாக்கணுமா இல்லையா? ஆமா. எக்ஸாம்பிள், ஒரே எக்ஸாம்பிள் என்னன்னா ஏசு கிறிஸ்து பூமிக்கு ஏன் வந்தாரு அப்படின்னு எதுக்கு சொல்ற? பாவத்தை சுமக்க வந்தாரு. உன்னை திருப்பி நீ பூமிக்கு வரணும், பரலோகம் வரணும், அந்த கான்செப்ட்ல அதுதான் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. சாரி, அதுக்காக தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி பயன் பண்ணுவாங்க. ஆனா ராஜ்யத்து குறித்தும் ராஜ்யத்துல என்ன நடக்கும் குறித்தும் இது வரைக்குமே பயன் பண்ணி சொன்னது இல்ல. அவங்க சொல்றது கரெக்டா இல்ல இப்போ ராஜ்யத்தை பத்தி சொல்லணும், ராஜ்யத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லணும், அது சொல்றது கரெக்டா? ஓகே, நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த 3 நாட்கள் நம்ம என்ன சிந்திக்கணும், எதை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை தானே இந்த 3 நாள் நம்ம இயேசுவோடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதையும் நினைக்கணும்னா எப்படி நம்ம நினைக்கணும் அப்படின்னு, எது சரியான முறை, எது சரியான சிந்திக்கிறது, நினைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்படிதானே பீட்டர்? அதானே உங்க கேள்வி? என்னன்னா நம்ம பாவத்தை சுமந்தாரு அப்படின்றதுதான் நம்மளுடைய ஃபுல் கான்வர்சேஷனா இருக்கும். ஆனா எதுக்கு வந்தாரு, நம்ம பாவத்தை சுமக்க வந்தாருன்னு தான் ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன ஊழியம் பண்ணாருன்றது இது வரைக்குமே ஒரு கிளாரிட்டியா நம்மளுக்கு தெரியல, சொல்லுவோம் இல்ல. அதற்குள்ள பிளெஸிங் அது இதெல்லாம் போயிடும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. மேரி, நீங்க எதுவும் இதோட சேர்த்து கேட்க விரும்புறீங்களா? இது போதுமா இந்த கேள்வி? ஓகே, குட். அப்போ முதலாவது நம்ம என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட எக்ஸோடஸ்னா என்னது, தமிழ்ல என்ன சொல்வீங்க எக்ஸோடஸ்க்கு? யாத்திராமம்.
12வது அதிகாரம் முதல்ல 21வது வசனத்தை படிப்போம். சாரி நான் மியூட் வச்சுட்டு படிச்சேன். சாரி. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து இல்ல நான் அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாமா 21வது வசனத்துல? நீங்க ஓகே ஆட்டுக்குட்டி எடுக்கிறாங்க. ஆனா ஆங்கிலத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி, பாஸ் ஓவர் லேம்ப் அப்படின்னு சொல்லப்படுது. பிரித்து இருக்கு இல்லையா? சரி, இப்ப நேரம் என்ன செய்யுங்க, 25, 26, 27 படிங்க. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் சேரும்போது இந்த ஆராதனை கை கொள்ளக்கூடியவர்கள், அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் அந்த ஆராதனை கருத்து என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணிடும் போது எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளுக்கு கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். ஓகே, சோ இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வருதா? அந்த எகிப்துல தலைச்சம்பிள்ளை எல்லாம் கொண்டுடுவாங்க. பாட்டு கட் பண்ணி ரத்தத்தை வாசல்ல பூசும்போது யார் வீட்டுல எல்லாம் இல்லையோ அவங்க வீட்டுல எல்லாம் தலைச்சம்பிள்ளை இறந்துருவாங்க. அந்த கதையை சொல்றீங்களா? கரெக்ட். அப்போ ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தி அதோடைய ரத்தத்தை எங்க போடுறாங்க? வீட்டு வாசல்ல அந்த கதவுக்கு 2 பக்கமும் போடுறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த அவங்க மேல அந்த சாவு நிழல் படாது, அதை தாண்டி போயிரும். அதான் ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படின்னா அதை கடந்து போறது, அந்த மாதிரி. அப்ப இங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒண்ணு படிக்கிறோம். அத அந்த பாஸ் ஓவர் கடந்து போறது 27வது வசனத்துல என்ன தமிழ்ல போடுறாங்க பாஸ் ஓவருக்கு? பஸ்கா தானே, பஸ்கா அப்படின்னு சொல்லப்படும். ஓகே, இது என்ன சூழ்நிலையில் ஆகுது அப்படின்னு எப்பவுமே எந்த கதையை பார்த்தாலும் நம்ம கேட்க வேண்டியது, இது என்ன சூழ்நிலையில நடக்குது, இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் செய்யறாங்களான்னு நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா இருக்கலாம், சில கிராமங்கள்ல சில பழக்கங்கள்லாம் உண்டு. ஆனா நம்ம வீடுகள்ல இது செய்யற பழக்கம் இல்ல. பைபிள்ல இது எழுதப்பட்டிருக்குன்னா அப்போ இது என்னது, எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்து ராஜ்யத்துல நடக்குது. இது யார் சொல்றா அப்படின்னா மோசே சொல்றார். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, மோசே என்ன செய்யறாரு, இஸ்ரேல் நாட்டு மக்கள் எகிப்துல அடிமையா இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு ஒரு வனாந்திரம் வழியா போய் ஒரு புது நாடுக்கு போறாங்க. அந்த நாடு கடவுள் என்ன சொல்றாரு, உங்களுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்றார். அப்ப இவங்க அந்த பயணம் போய் அங்க அந்த நாட்டுல
தங்கணும். புது நாடு, இந்த அடிமைகளுக்கு ஒரு புது நாடு கொடுக்கப்பட போகுது. அப்போ எகிப்து நாட்டு ராஜா பாரோன் ராஜா அவனுக்கு பிடிக்கல. அடிமைகளை யார் விட்டு தருவா? அதனால அவன் என்ன செய்யறான், அவங்கள விடவே மாட்டாரான். அப்போ கடைசியில என்ன ஆகுது, இந்த தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் எகிப்து நாட்டுல இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கிருந்து தப்பிக்கணும். இஸ்ரேல் நாட்டுல எந்த மரணமும் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆடை பலி பண்ணி அந்த ரத்தத்தை பூசினா அவங்க பிள்ளைங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டுருவாங்க. அவங்க அப்படியே கிளம்பி அவங்க எகிப்து விட்டு ஓடணும். இதான் நிலைமை. அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்து பேரு எகிப்து. அந்த ராஜ்யத்துல அடிமையா யார் இருக்கா அப்படின்னா இஸ்ரவேலர்கள் அடிமையா இருக்காங்க. ஒரு ராஜ்யம் அடிமை. இத மனசுல வச்சுட்டு நம்ம இப்போ என்ன செய்யணும், லூக்கா சுவிசேஷத்துக்கு வருவோம். லூக்கா சுவிசேஷத்துல 22வது அதிகாரம். அங்க ஒரு நிமிஷம், ஆ 22வது வசனத்துல 7வது வசனத்தை முதல்ல படிப்போம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்போ பண்டிகை நாள் வந்தது. சோ பஸ்கா பண்டிகை வருது. இப்போ இஸ்ரேல் நாட்டுல இருக்காங்க, இயேசுவும் அவருடைய சீடரும் இருக்காங்க. அப்போ இயேசு என்ன சொல்றார், 8வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். சோ ஆயத்தப்படுத்துறாங்க. அவர் எப்படி இஷ்டப்படுறாரோ அப்படி படுத்துறாங்க. 14வது வசனத்துல இருந்து படிங்க. 14ல இருந்து 21வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும். 14-21. ஓகேக்கா. வேலை வந்தபோது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இதை நிறைவேறுமளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, அதை உங்களுக்காக கொடுக்க போகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணி 20 படிக்கணுமாக்கா? 21 வரைக்கும். ஓகே. போஜனம் பண்ணி பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறனுடைய என்னோட கூட பந்தியில் இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ இங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி அவங்க சாப்பிடணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, இதான் கடைசி முறை நான் உங்களோட இந்த பஸ்கா பண்டிகையில சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் எங்க சாப்பிட போறேன்? 18வது வசனத்துல எங்க சொல்றாரு,
தேவனுடைய ராஜ்யம் மரமளவு யாருடைய ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அவர் சாப்பிட போறாரு இது இல்லையா? அத தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இங்க திருப்பி அவர் பேசுறாரு. நம்மளும் அதை பத்தி பேச வேண்டி இருக்கு. அப்புறம் 19 பாத்தீங்கன்னா அவரை நினைவு கூறும்படி இதை செய்ய சொல்றார் இல்லையா? டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ அப்படின்றார். சோ தமிழ்ல அது நினைவு கூறும்படி கேக்குறீங்களாக்கா? இங்க அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்க போகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ சரீரமா இருக்கிறாரு. அவரு பஸ்கா ஆட்டுக்குட்டியா மாறிடுறாரு இல்லையா? அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியோடைய ரத்தம் தான் எகிப்துல என்ன செஞ்சது? மரணத்துல இருந்து காப்பாத்தினது. அதே மாதிரி இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது என்னுடைய சரீரம், இத நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னா அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியா மாறுறார். சோ அப்ப என்ன அர்த்தம்? அவர் நம்மள மரணத்துல இருந்து காப்பாத்துறார். ஓகே ஓகே, புரியுதுக்கா, புரியுது. அப்போ இத எகிப்துல நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றார். ஓகே, இப்ப என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. எகிப்துல இஸ்ரேல் ஜனங்க காப்பாத்துறதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை வீட்டுக்கு முன்னாடி அவங்க பூசி இருந்தா அந்த வீட்டுல மரணம் வராது. ஆட்டுக்குட்டி அதுக்கு பதில் ஆட்டுக்குட்டியை பலியிடுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல வர்றதுக்காக அவரை நம்ம பலிய அவரே தன் உயிரை நம்மளுக்கு பலியா கொடுக்கறாரு. கரெக்ட். சோ அப்போ நம்ம நம்மளுக்கு மரணம் நேராது இல்லையா? நம்ம தப்பிச்சிடுறோம் அப்படின்னு இது ஒரு உடன்படிக்கை பண்றார். அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி இத நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இயேசு பேசுற காலத்துல என்ன சாம்ராஜ்யம் இருந்தது? கரெக்ட். சோ மோசே பேசும்போது எகிப்து சாம்ராஜ்யத்துக்குள்ள அடிமைகளா பேசுறாங்க. ரோம சாம்ராஜ்யத்துல இஸ்ரேல் நாடு யாருக்கு அடிமையா இருந்தது? ரோம சாம்ராஜ்யம். சீசர்கள் ஆட்சி பண்ணாங்க. அந்த இதுல சீசர்கள் ஆட்சியில இவங்க அடிமையா இருந்தாங்க. ஆனா இது நாடு அடிமையா இருக்கு இல்லையா? மனிதர்கள் அடிமையா இருக்குன்னா வேற, நாடு அடிமையா இருக்குன்னா எப்படி பிரிட்டிஷ் காலத்துல இந்தியா அடிமையா இருந்தது அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஆனா கடவுள் இஸ்ரேல் நாடுன்னு ஒண்ணு உருவாக்குனார்னா அது ஃப்ரீயா இருந்திருக்கணும். அடிமைத்தனத்துக்குள்ள போயிருக்குன்னா ஏன் போச்சு அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். அது ஒரு தனி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். சோ இது இயேசு சொல்றாரு, நம்ம இத பாத்துக்கிறோம். ஓகே, மரணத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா நம்ம செத்தாதானே நம்ம ராஜ்யத்துக்கு போக முடியும் இல்லையா? அப்போ சாவு வருது. அப்போ சாவு இதனால வருது. நம்ம நம்ம உடல் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, குழந்தைகள் கருவுல உருவாகுதுங்க. 7 வயசு தாண்ட ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க உடம்பு எப்படி மாறுதான், மரணத்தை நோக்கி போகுது. குழந்தைகள் கருவிலே இறக்குற குழந்தைகளும் இருக்கு. ஆனா பிறந்த இறப்பு இருக்கு,
மரணம் இருக்கு. அப்போதான் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்னா எல்லாரும் மரிக்கிறாங்க. ஆனா அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்ததுனால எல்லாரும் உயிர் தெழுவோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம திருப்பி இந்த வசனத்தை நம்ம முதல்லயும் பார்த்திருக்கோம். ஆனா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எடுப்போம். 15வது அதிகாரத்துல 21வது வசனம் முதல்ல படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. முதல் மனிதன் யாரு? ஆதாம். அவனால மரணம் வந்துச்சு எல்லாருக்கும். ஆனா இன்னொரு மனிதன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து எழுந்ததுனால எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் வந்துச்சு. 22 படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்கன்னா ஆதாம் தான் முதல் மனிதன் இல்லையா? அப்போ முதல் மனிதன் பண்ண தப்புனாலே எல்லாரும் மரிக்கிறாங்க. ஆனா எங்க போட்டிருக்க? கடைசி மனிதன் போட்டிருக்கோமே, லாஸ்ட் ஆடம்னு போட்டிருக்கோம். லாஸ்ட் 45வது வசனம் படிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பின்பு ஆதாம்னு போட்டிருக்கா? பிந்தின ஆதாம். பிந்தின ஆதாம்னு போட்டிருக்கு. சோ பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. சோ முதல் இது கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். முதல் ஆதாம்னால நம்ம எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. ஒரு மனுஷன் கூட தப்பிக்கல, எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. ஆனா அந்த பின்பு மனிதனா கடைசி, இங்கிலீஷ்ல கடைசின்னு வருது. சோ பிந்தின ஆதாமா? சோ பிந்தின ஆதாம் வந்து இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனால என்ன ஆகுது? உயிர் கிடைக்குது எல்லாருக்கும். ஏன்னா முதல் ஆதாம்ல யாரெல்லாம் செத்தாங்களோ பின்பு ஆதாம் என்ன செஞ்சுட்டாரு? எல்லாரையும் உயிரோட கொண்டு வந்துட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க பிந்தின ஆதாம் வந்து இயேசு கிறிஸ்துனா இயேசு கிறிஸ்துவ நம்புறவங்க மாத்திரம் தான் உயிரோட வருவாங்க. கிடையாது. அது என்னுடைய கேள்வி. நம்ம சப்ஜெக்ட் தள்ளி போதுனால அதை கேட்கல. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான், அவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து உயிரை வந்து விட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க. அது ஏன் அப்படின்னு கூட நம்ம பாத்திரலாம். ஒரு நிமிஷம். பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்கு, அதை எடுக்கிறேன். உபாகமம் 19வது அதிகாரம் 21வது வசனம். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் என்னன்னா அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டம் அமைச்சார் கடவுள். அந்த காலத்துல ஒருத்தனை ஒரு கண்ணுல குருடாக்குனா உனக்கு அடுத்தவனுடைய கண்ணு எடுக்கப்படும்.
பல்ல உடைச்சின்னா பல்லு, கையை வெட்டினா கையை, கால் வெட்டினா உன் கால் அவுட். உயிர் எடுத்தீங்கன்னா உனக்கு உயிர் தண்டனை, என்ன மரண தண்டனை. ஒரு உயிர் எடுத்தா உயிருக்கு உயிர் இல்லையா? ஒரு ஆள் பல ஆளை கொன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு ஆள் ஒருத்தரை கொன்னா இந்த ஆளுக்கும் அவனுக்கு என்ன தண்டனைனா உயிர் போயிடும், மரண தண்டனை. அப்ப முதல்ல ஆதாம் வந்து செத்தான். அவன் நினைச்சிருந்தா உயிரோட இருந்துகிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஏதேன் தோட்டத்துல என்ன மரம் இருந்தது? ஞாபகம் இருக்கா? ஏதேன் தோட்டத்துல கரெக்ட், ஜீவ விருட்சம் இருந்தது. அவன் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாலே உயிரோட இருந்திருக்கலாம். ஆனா அவன் தப்பு பண்ணிட்டான் இல்லையா? தப்பு பண்ணதுனால மரணம் வந்துருச்சு. சாப்பிடக்கூடாத மரத்துல இருந்து அவன் சாப்பிட்டான், மரணம் வந்துருச்சு. அப்ப அவனுடைய பிள்ளைங்க எல்லாம், ஆதாமுடைய பிள்ளைங்க அனைவருக்கும் என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. ஆனா பிந்தின ஆதாம் இருக்காரு, அவர் என்ன செஞ்சாரு? யாருக்காக உயிர் கொடுக்கிறாருன்னா முதல் ஆதாமுக்கு தான் அவர் உயிர் கொடுக்கிறார். அது என்ன உபாமத்துல என்ன படிச்சீங்க? உயிருக்கு உயிரா? ஜீவனுக்கு ஜீவன். முதல் ஆதாமுக்காக பிந்தின ஆதாம் ஜீவனை கொடுத்தார். அப்ப யார் உயிரோட வருவா? எல்லாருமே உயிரோட இல்ல, உயிர் யாருக்கா அவர் கொடுத்தாரு? ஆதாமுக்கு கொடுத்தாரு. அப்போ ஆதாம் உயிரோட வந்தா அவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் உயிரோட வந்துருவாங்க இல்லையா? அதுதான், அதனால்தான் உலகத்துல பிறக்கிற அத்தனை பேரும் உயிரோட வந்துருவாங்க. என்ன புரியுது உங்களுக்கு? புரிஞ்சுதா? அது புரிஞ்சதுன்னா எப்படி புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, இல்லாட்டா நான் விளக்குறேன். எனக்கு வந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, முதல்ல வந்து கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டவங்க மட்டும் தான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இயேசு சொந்த ரட்சகரா எடுத்துக்கிட்ட மட்டும் தான் நம்ம வந்து திரும்பி பூமிக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது ஆதாம் வம்ச வழியா யாரெல்லாம் வந்து சாவறாங்களோ அவங்க இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம எல்லாம் திருப்பி பூமிக்கு உயிரோட வருவோம். அப்போ ஆக்சுவலா இயேசு யாருக்காக உயிர் கொடுத்தாரு? இயேசு என்ன ஆதாம்? அவரு பிந்தின ஆதாம். இயேசு பிந்தின ஆதாம். அவர் யாருக்காக உயிர் முதல்ல கொடுத்தாரு? முதல் ஆதாமுக்காக கொடுத்தாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரமேஷ்னு ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோ. அந்த ரமேஷ் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து என்ன வயசுல இறந்துட்டாருன்னா 25 வயசுல இறந்துட்டாரு. அவர் கல்யாணம் நடக்கல, இறந்துட்டாருன்னா ரமேஷுக்கு வம்சம் வழியில யாராவது பிறப்பாங்களா? மேரேஜ் ஆவறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரான்னு கேக்குறீங்களா? ஆமா, அவருக்கு முடியாது. அதே சமயத்துல ரமேஷ் திருப்பி உயிரோட வர்றார். வந்து அவர் கல்யாணம் முடிக்கிறாரோ எப்படியோ அவருக்கு குழந்தைகள் பிறக்குது. அவர் உயிரோட இருந்தா குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார். அவர் உயிரோட இல்லைன்னா குழந்தைகள் எல்லாம் பிறக்கவே இல்லை. அதே மாதிரி முதல் ஆதாம நீங்க உயிரோட கொண்டு வந்துட்டா
ஆதாமுடைய அத்தனை பிள்ளைங்களும் திரும்பி வருவாங்கல்ல. கட்டாயம் வரும். அதேதான். அவங்க இவங்க சொல்ற மாதிரி பாவம் பண்ணாலும், கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டாலும், இல்ல எந்த மதத்தா இருந்தாலும் அவங்க திருப்பி பூமிக்கு வரணும்ன்றது கட்டாயம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சாருன்னு சொன்னா நம்ம என்ன அவ்வளவு நல்லவங்களா? நம்மளுக்காக அவர் மறிக்கிருக்கு. அவர் நம்மளுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு, நம்ம பிறகுறதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு இல்லையா? இப்ப நான் இந்த பூமியில நான் நல்லவள் அப்படின்னு இருந்தா எனக்காக யாராவது மறிப்பாங்க. ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு மறிச்சிட்டாரே. நான் நல்லவளா கெட்டவளானே தெரியறதுக்கு முன்னாடி அவர் மறிச்சிட்டாரே இல்லையா? அதனால நான் என்னைய வச்சு அவரை ஒன்னும் மறிக்கல. அவர் முதல் என்னுடைய தாப்பனார் ஆதாமுக்காக மறிச்சார். அந்த ஆதாமுக்காக மறிச்சதுனால ஆதாமும் உயிரோட வந்துட்டான், ஆதாமுடைய பிள்ளைங்களும் எல்லாரும் உயிரோட வந்துட்டாங்க. நான் இன்னும் முக்கியமா சொல்லணும், ஆதாமன் நான் சொல்லும் போது ஆண் மகன் அல்ல, முதல் மனிதன். முதல் மனிதனுக்குள்ள யார் இருந்தா? ஆணும் பெண்ணும் கலந்த உடல் தான் அந்த முதல் மனிதனுக்கு. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அந்த வார்த்தை என்ன? சொல்றீங்களா? எனக்கு வாயில சொல்றக்க கொளரும். ஓகே, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கதான், அதான் முதல் மனிதன், ரெண்டும் கலந்த மனிதன். சரிங்களா? புதுசா இருக்கு இப்ப நீங்க சொல்றது. அப்போ எங்களுக்கு நாங்க என்ன படிச்சோம் அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆதாம் ஆண் என்றும் அவருடைய சரீரத்தில இருந்து ஒரு பெண் வந்தாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப யோசித்து பாருங்க, ஆதாம்கிட்ட இருந்து பெண்ணு பொறிக்கப்பட்டுட்டா இல்லையா? அதுக்கப்புறம் தானே ஆதாம பாவம் செய்யறான். அப்போ இயேசு கிறிஸ்து ஆதாமுக்காக மரிச்சாரு, ஆண் ஆதாமுக்காக மரிச்சாரு அப்படின்னா அப்போனா ஆண் வர்க்கம் மாத்திரம் தானே உயிரோட வரணும், பெண் வர்க்கம் வர முடியாதே. ஆனா முதல் ஆதாம், ஆண் பெண் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆதாமுக்காக அவர் மரிச்சாரு அப்படின்னா ஆணும் பெண்ணும் டிரான்ஸ்ஜெண்டரோ எல்லாரும் உயிரோட வந்துருவாங்க. ஓகேயா பீட்டர்? பீட்டர் இருக்கீங்களா? ஹலோ. மெரின் பீட்டர் சோ கடைசியா நம்ம பேசினது ஆண் பெண்ணு டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே திரும்பி வருவாங்க அப்படின்னா முதல் ஆதாம், அந்த பிரிவினை நடக்கிறதுக்கு முந்தி இருந்த ஆதாம் தான் சொல்லப்படுது. இங்க ஆதாம்னு எழுதியிருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்காங்க? லாஸ்ட் ஆடம்னு போட்டிருக்காங்க. சோ இது மனிதன், ஆணும் பெண்ணும் இருக்கிற ஒரே உடல் இருக்கிற அந்த முதல் மனிதன். அந்த மனிதனுக்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். எல்லாருக்கும் மரித்தாரு அப்படின்னா ஏமா எல்லாருக்கும் தான் மரித்தாரு? ஏன்னா ஆதாமுடைய பிள்ளைங்க தான் எல்லா பிள்ளைங்களும். அது என்ன மதம்னு கிடையாது, எல்லா மதத்துல இருக்கிற மக்கள் ஆதாமுடைய பிள்ளைங்க. அப்போ அந்த முதல் ஆதாமுக்கு பதிலாதான் பிந்தின ஆதாம் உயிர் கொடுத்தார். ஆனா 45வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? முதல் ஆதாம்
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்துல, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் உயிர் கொடுக்கிறாரு. அதான் கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாருக்குமே உயிர் வருது. 22வது வசனத்தை படிங்க. இல்ல 22 இல்ல 21 படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்கப்படுவாங்க. உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நீதி எல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். அப்புறம் 24வது வசனம் படிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் விதோமாய் இருக்கிறவர்களுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? சீரமைக்கிறார், எல்லாத்தையும் சரிப்படுத்துறார். சரிப்படுத்தி தன்னுடைய அப்பா பிதா யாவே தேவன்ட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. திருப்பி பாருங்க, தேவனுடைய ராஜ்யம்னு வருது. இது எங்க நடக்குது? பூமியில நடக்குதா இல்ல பரலோகத்துல நடக்குதா? எல்லாமே பூமியில தான் நடக்குது. இப்போ கிறிஸ்துவ நம்புறவங்க எங்க இருக்க போறாங்க? பரலோகமா பூமியா? அதுக்கு நம்ம அதுக்கு நம்ம கடைசி புஸ்தகம் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துக்கு போங்க. இது மெயினா படிக்க சொல்றீங்களா? நான் படிக்கவாதா? மெரைன் படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. எடுத்துட்டியா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. கண்டினியூ பண்ணமா போதுமாட்டா? 2வது வசனத்தை படிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்க வர கண்டேன். அதன் பின் புருஷனாக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி கீழே இறங்குறான் இல்லையா? அவளை எங்க இருந்து இறங்குறதா பாக்குறாங்க? பரலோகத்துல இருந்து. ஆனா பரலோகமா அப்படின்னா இங்க பாருங்க, 1 தெஸ்லோனிக்கரா 1 தெஸ்லோனியன்ஸ் எடுக்கணும். 1 தெஸ்லோனிக்கேயர் அதுல 4வது அதிகாரம் 16வது வசனமும் 17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இப்போ நம்ம நம்புறவங்க இந்த இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ராஜ்யம் பூமியில அமைக்க போற இயேசு கிறிஸ்துவ நம்புறவங்க, இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையில, அப்படின்னா அவர் வானத்திலிருந்து இறங்குறார், அவரோட கூட போய் இணைஞ்சுக்குவோம். அது எங்க நடக்கும்? வானத்துல நடக்கும். அந்த வானம் இப்ப பாத்தீங்கன்னா எபிரேய மொழியிலலாம் இங்கிலீஷ்ல ஹெவன் போட்டிருப்பாங்க, வானம் போட்டிருப்பாங்க. ஆனா அங்க எபிரேய மொழியில எப்படி எழுதியிருக்கோம்னா வானங்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ வானங்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏரோப்ளேன் பறக்குது பாருங்க, அது ஒரு வானம். காத்து இருக்கு, காத்து இருக்கிறதும் ஒரு வானம். மேகங்கள்லாம் போகுது, அதுவும் வானம் தான். ஆனா எல்லாம் எங்க இருக்கு? பூமியை சுத்தி இருக்கு இல்லையா? ஆனா தேவன் இயேசுவோடைய பிதா இருக்கிற வானம் வேற. அது நம்மலாம் அந்த வானத்துக்கு போக முடியாது அப்படின்னு என்னுடைய கருத்து. எனக்கு நான் பைபிளை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அது. ஏன்னா அது பிதா இருக்கிற இடம் சரியான ஒரு பவர்ஃபுல்லானது. அதை நம்ம பார்க்க முடியாது, கண்ணெல்லாம் பொசுங்கி போயிடும், நம்மளே பொசுங்கி போயிடும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பூமி மண்ணுக்கு மேல இருக்கிற காத்து கூட வானங்கள் தான் சொல்லப்படுது. ஆனா இங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய உடல் வேற மாதிரி இருக்கும். அவர் இறங்குறாரு, அவர் அந்த மேகங்களுக்கு நடுவுல இருக்காரு. அந்த அந்த இடத்துலதான் நம்ம போய் சேர்றோம். அவரோட கூட சேர்ந்துடும். சொல்லுங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவோட எடுத்துக்கொள்ள போறோம். மற்ற ஜனங்கள் பத்தி இங்க எதுவும் போடலையா? இது நம்ம திருப்பி என்ன செய்வோம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போவோம். இருங்க, நான் என்ன யோசிச்சேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல 20வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. 5:6. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவாலும் உயிரோடவில்லை, உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். ஓகே, அவன் மேல் என்னது? 2ஆம் மரணம் வராது இல்லையா? சோ அத ஃபுல்லா படிங்க. 6வது வசனத்தை ஃபுல்லா படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியார் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நம்மளுக்கு அந்த அரசால பவர் நம்மளுக்கு கிடைச்சிடும் சொல்ல. ஆமா. சோ இப்போ நம்புறவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி பண்றதுக்கு உரிமை கிடைக்கும். எங்க இருப்போம்னா பூமியில தான் இருக்க போறோம். ஆனா சரீரம் உயிர் தெழுந்த இயேசுவை போல இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். சரிங்களா? நம்மளுக்கு சராசரி மனிதர்கள் மேல மாதிரி உடல் இருக்காது, வேற மாதிரி உடல் இருக்கும். அதே மாதிரி மரணம் இனிமேல் கிடையாது நம்மளுக்கு. புதிய உலகத்துல. இன்னொரு கேள்விக்கா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனா இருக்கணும்னா
நம்ம என்ன மாதிரியான ஊழியம் பண்ணணும் அப்படின்றது. முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கணும். இயேசுவை போல இருக்கணும் அப்படின்றாங்க. இயேசு அதாவது சாரி இந்த பொசிஷன் நம்மளுக்கு வரணும்னா நம்ம நாங்க என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, பாவம் பண்ணக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும், எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும், ஆராதனை பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பரிசுத்தமா, எந்த பாவம் பண்ணாம பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறமா ஆண்டவருடைய ஊழியம் பண்ணணும். இது அடுத்த ஒரு விஷயங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருக்க சர்ச்சில். ஓகே, இங்க இயேசு கிறிஸ்து போல இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிதான் இருந்தாரு அப்படின்னு பாக்கணும் இல்லையா? ஆமாங்க, அவரு பரிசுத்தமா இருந்தாரு, ஊழியம் பண்ணாரு. சோ அவர் பரிசுத்தமா இருந்தாரு, ஊழியம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாரு அப்படின்னு பாப்போம் முதல்ல. ஓகே, இது லூக்கா சுவிசேஷம் 20வது லூக்கா சுவிசேஷமா இல்ல லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 42ல இருந்து கடைசி வரைக்கும் போங்க. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலியா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அப்போ மக்கள் ஏன் அவரை தங்களோட இருக்கணும்னு சொல்றாரு? இப்போ கூட்டம் என்ன சொல்லுது? போகாதீங்க, எங்களோட இருங்கன்றாரு இல்லையா? அப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல நம்ம பார்த்தோம்னா அதே அதிகாரத்துல 31வது வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்க என்னது பிசாசு விரட்டுறாரு அவரு. அப்புறம் 38வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சீமோனுடைய மாமியார் அவங்க காய்ச்சல், அந்த காய்ச்சலை குணமாக்குற. 40வது வசனத்தை படிங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள் பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை ஸ்வஸ்தமாக்கினார் இல்லையா? பிசாச விரட்டுறாரு, ஸ்வஸ்தமாக்குறாரு. நம்ம கூடயே வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு நம்ம ஆசீர்வாதமா எந்த ப்ராப்ளம் பிரச்சனை இல்லாம சேஃப்டியா இருப்போம். நம்ம நோய் நொடி இல்லாம இருப்போம் இல்லையா? பிசாசு தாக்காது, ஆரோக்கியமா இருப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நானும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். நான் எல்லா இடத்துக்கும் போய் பிரசங்கம் பண்ணணும். இதான் அவருடைய ஊழியம். இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும்னா இந்த பிசாசு ஓட்டுறது, அப்புறம் குணமாக்குறது, இதே வேலையெல்லாம் அலையக்கூடாது. நம்மளுடைய வேலை என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கணும். சரிங்களா? கிளியரா போட்டிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, இன்னொன்னு பார்த்துடலாம். ஓகே, இதே போதும். சோ தேவனுடைய ராஜ்யத்தை தான் இயேசு கிறிஸ்து அறிவிச்சாரு. அதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? தன்னுடைய சீடர்களை அனுப்பி விடுறாரு, போய் சொல்லுன்றாரு
நீ போய் அறிவின்றாரு. அதுதான் நம்மளுடைய வேலை. நம்ம இத ஒழுங்கா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அறிவிச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யறோம், இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வேலையை. எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறோம், எப்பா இயேசு வந்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான், எல்லாரும் உயிரோட வரப்போறாங்க, அங்க நியாயம் நீதி எல்லாத்தையும் கத்துக்குவாங்க, அப்புறம் ஒழுங்கா இருந்தாங்கன்னா நித்திய ஜீவன் அவங்களுக்கு கிடைக்கும். ஆதாமுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கும். அது இனிமேல் நம்ம கையில, நம்ம ஒருத்தரும் ஒரு ஆதாமாயிடுறோம். ஆதாமாயிட்டு அந்த நித்திய ஜீவன் பெறதுக்கு வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. ஆனா இந்த முதல் உயிர்த்தெழு எழுதல்ல போறவங்க இன்னைக்கு கஷ்டம் நம்மளுக்கு உண்டு. எதனால கஷ்டம்? எதனால கஷ்டம்? உலக மக்கள் ஊழியத்தை நிமித்தம் கஷ்டம். புரியுதுங்களா? நம்மளுக்கு கஷ்டம் யாருனால எதனால? எல்லாருக்கும் வர்ற வியாதி நம்மளுக்கும் வரும். ஏன்னா இந்த உலகத்துல தானே இருக்கோம். எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை, காசு திண்டாட்டமா இருக்கலாம், இல்ல மரணம், யாராவது நம்மளுக்கு நெருங்கினவங்க மரணம் ஆகலாம். அதெல்லாம் இருக்கதான் போகுது நம்மளுக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நம்ம மனிதர்களுக்கு இருக்கும். ஆனா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன? எக்ஸ்ட்ரா ஊழியம் பண்றதால எக்ஸ்ட்ரா ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வரும். அது அதனால அதை சகிச்சுக்கிட்டோம்னா முதல் உயிர்த்தெழல் எழுதல்ல பங்கு பெற்று நம்ம என்ன செய்யறோம்? 1000 காலம் ஆட்சி பண்றோம், அரசாட்சி. அந்த அரசாட்சியில என்ன செய்ய போறோம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஊர் ஊரா போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரோ, இல்ல தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ, அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். முதல் ஆதாம் பண்ண தப்பு. சொல்லுங்க. நம்ம அரசாட்சி எந்த மாதிரியான மக்களுக்கு பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவ என்ன மாதிரி மக்கள் பண்ணுவோம்னா, யாரெல்லாம் 2வது உயிர்த்தெழுதல்ல வருவாங்க. முதல் உயிர்த்தெழுதல்ல யார் வருவா சொல்லுங்க? முதல் உயிர்த்தெழுதல் ஆணுடைய ராஜ்யத்தை ஊழியத்தை யாரு பண்றாங்களோ அவங்க முதல் உயிர்த்தெழுதல் வந்துடுவாங்க. 2வது உயிர்த்தெழுதல நீங்க சொல்றத பார்த்தனா எல்லா மதத்தாரும், ஆதாமுக்குள் மறிக்கிற எல்லா மக்களும், அவங்க முஸ்லிம், கிறிஸ்டின், இந்துஸ் யாரா இருந்தாலும் அவங்க திருப்பி வருவாங்க. அவங்களுக்கு நம்ம அரசாட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா. இப்போ நம்ம இப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கணும், எல்லா மதங்கள்லயும் இந்த தேவனுடைய என்ன சொல்றது, நான் காட்டுறேன் உங்களுக்கு வசனம். இப்போ சில நிமிடங்கள்ல அதை காட்டுவேன் நானு. அந்த மாதிரி மற்ற மதத்திலயும் இருக்காங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ நம்பலாம். இப்ப இந்துக்கள்ல நிறைய பேரு இயேசு பிரிஸ்துவ நம்பலாம், இல்ல முஸ்லிம்கள்ல குரான்ல இயேசு கிறிஸ்து பத்தி போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் நான் காட்ட போற வசனங்க அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல முதல் இதிலே வருவாங்களா அப்படின்னு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை போட்டுக்குவோம். ஏன்னா சான்ஸ் இருக்குமோ அப்படிலாம் இருக்கு. ஏன்னா சில பேர் நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஹிந்துக்களா இருக்கலாம், இல்ல வேற மதமா இருக்கலாம். ஆனா அவங்க பிராக்டிஸ் பண்றது கம்ப்ளீட்டா நம்ம இது மாதிரியே இருக்கும். ஏன் வெளியோட்டமா சொல்ல முடியாது அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் வரலாம், அவங்க மறைமுகமா ஊழியம் செய்யலாம், இல்ல அவங்க புரிதல் வேற மாதிரி இருக்கலாம். சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒத்து மொத்தமா அப்படியே அவங்கள எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம என்ன சொல்ல முடியாது. அது கொஞ்சம் பார்த்து சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஓகே, இயேசு கிறிஸ்து மரணம் ஒரு சிறிய குரூப்புக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே மரிச்சாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அவர் மரிச்சதுனால
எல்லாரும் உயிரோட வரப்போறாங்க. ஆனா முதல் முதல் உயிர்த்தெழுதல்ல யார் வரப்போறா அப்படின்னா, இன்றைய யுகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறவங்க முதல் உயிர்த்தெழுதல்ல வருவாங்க. அவங்க வேலை என்ன? இயேசுவோட கூட இணைஞ்சு அவங்க புதிய உலகத்துல ஆட்சி பண்ணுவாங்க. அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா அது ஒரு வேலைக்கார மாதிரி தான், ஒரு ராஜா மாதிரி இருக்காது, வேலைக்கார மாதிரி இருக்கும். மக்களுக்கு சேவை பண்ணி அவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. எப்படி வாழ்ந்தா இந்த பூமியை பாதுகாத்து, இந்த பூமியில இருக்கிற அத்தனை உயிர் என்ன உயிர்னு எல்லாத்தையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு எப்படி வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு கத்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சீரமைச்ச உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு? சீரமைச்ச உலகத்தை பிதா கிட்ட ஒப்படைப்பார். வேலை முடிஞ்சது பாருங்க அப்படின்னு ஒப்படைப்பார். இத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப இன்னும் நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி வாழணும், ஊழியம் பண்ணணும் தெரிஞ்சிருச்சு. நம்ம வேலையை மாத்திரம் பாக்குறது இல்லாம நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனுடைய வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மள அவர் சூஸ் பண்ணிட்டாரு. என்ன செய்ய அவர் சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ அவருடைய வேலைய பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன, எப்படி வாழணும்? பாவம் பண்ணக்கூடாதுன்றாங்கல்ல. பாவம் பண்ணாம நம்ம அப்படியே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படி கிடையாது. இயேசுடைய மரணத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு திருப்பி வருவோம். பீட்டர் இருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நானும் தமிழ்ல எடுக்க மறந்துட்டேன். நான் எடுத்துக்கிறேன். அப்பதான் அந்த வார்த்தைகள் சரியா நல்லா சொல்ல முடியும். 11வது அதிகாரம் 26வது வசனம். அவருடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள் அப்படின்னு. இயேசுவோடைய மரணம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை யார் சிலுவையில் அறைஞ்சா? ரோம அதிகாரிகள் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்வாங்க? இல்ல அந்த பிலாத்து கை கழுவிட்டா முடிஞ்சுதா? ரோம சாம்ராஜ்யத்துல அவன் கை கழுவிட்டான்னா ரோம சாம்ராஜ்யத்துல அவன் குற்றம் இல்லாதவன் மாதிரி ஆயிடுவானா? இல்ல. அந்த ரோம சாம்ராஜ்யத்துல யார சிலுவையில ஏத்துவாங்க அப்படின்னா, ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக வேலை பார்க்கிறவங்கள சிலுவையில ஏத்துவாங்க. அப்போ அந்த திருடர்கள் இருக்காங்களே, இயேசுக்கு 2 பக்கம் திருடர்கள், அவங்க கூட சிலுவையில ஏத்தப்பட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ரோம சாம்ராஜ்ய அதிகாரிகிட்ட இருந்து திருடி இருக்காங்க, பணக்காரங்கிட்ட இருந்து திருடி இருக்காங்க, ஏழைகளுக்கு கொடுக்க. அவங்கள சிலுவையில ஏத்தி விட்டான். அப்ப இயேசு அந்த திருடர்கள், ரோம சாம்ராஜ்ய அதிகாரிகள்ட்ட இருந்து திருடுறவங்கிட்ட இருந்து திருடுற அவங்களுக்கு நடுவுல அவர் தொங்குறாருன்னா, இயேசு யாரோட தன்னை ஒப்பிடுறாரு அப்படின்னா, எந்த மக்கள் இந்த சமுதாயத்தினால
அப்புறம் இருக்கிற அதிகாரிகள்னால கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட தன்னை வந்து சேர்த்துக்கிறார். அப்போனா உங்க சூழ்நிலையில யார் ரொம்ப கஷ்டப்படுற ஆளு? நீங்க எப்படி கேக்குறீங்கக்கா? பினான்சியலா கேக்குறீங்களா? ஃபைனான்சியலா, நீங்க பினான்சியலா பாருங்களேன். மாதம் சம்பளம் வந்து பத்தாம போற மக்கள் யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம இப்போ பணக்காரு, மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் அப்படின்னு நம்ம பிரிப்பானா நிறைய விதமா பிரிக்கலாங்க. ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் நிறைய இருக்காங்க. எனக்கு வந்து யார சொல்லுங்கன்னா ஹோம்லெஸோட இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றாரு. எனக்கு என்ன அவர் தலை சாய்க்கிறக்கே இடம் இல்லன்ட்டாரு. அவரு ஹோம்லெஸோட ஓகே. அவங்களுக்கு வீடு இருக்காது, அவங்களுக்கு ஒரு சரி தினமும் நமக்கு சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது. சரி, அந்த கிடைச்சா நாளைக்கு கிடைக்கணும். அந்த ஹோம்லெஸ் பீப்புள் ஷுவரா அவங்கள எடுத்துடலாம். இன்னும் மற்றவங்கள சொல்லுங்க, வேற யார்? எப்படி நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு மாசம் சம்பளம் கிடைக்கலாம், ஆனா அது பத்தாம போய் அவங்க கடன் வாங்கலாம். அதுல யாரு என்ன மாதிரி மக்களா இருப்பாங்க? இப்போ வரைக்குமே 10,000 ரூபாய், எங்க இந்தியன் மணில 10,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க இருக்காங்க. அந்த 10,000 ரூபாய்க்குள்ளதான் அவங்களால வாழ முடியும். அதுக்கு மேல அவங்களால சம்பாதிக்க முடியாது. சரி. ஆமா, நிறைய வந்து சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர் இருப்பாங்க. சோ நம்ம ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க. ஹேண்டிகேப்ட் பீப்புள். சோ நம்ம எப்படி போடலாம்னா, ஒரு 10,000க்குள்ளதான் வாங்குறாங்க, அடிப்படை செலவு கூட அது பத்தாது அவங்களுக்கு அப்படின்னா அவங்கள போடலாம். அப்புறம் நம்ம நம்ம இதுல இந்தியால ஜாதியில ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க யாரு? ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ட்ரைபல் பீப்புள். ஆமா, அதுக்கு மேல வந்து இந்த ஒற்றர்கள்னு சொல்லுவாங்க, நரிக்குறவர்கள் சொல்லுவாங்க. ஒற்றர்கள் வேற, நரிக்குறவர்கள் வேற. ஒற்றர்கள் வந்து அவங்க வந்து ஒரு வில்லேஜ் ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல ஒரே ஒரு ஊர்ல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் நிரந்தரமான வீடு கிடையாது, வேலையும் கிடையாது. அதுக்கப்புறம் நரிக்குறவர்கள் இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேரு மக்கள் இந்த நான் பாத்திருக்கேன், இந்த என்னது பப்ளிக் டாய்லெட் எல்லாம் கழுவுவாங்க பாருங்க, அவங்களே ஒதுக்கிதானே வச்சிருப்பாங்க மக்கள் சராசரியா. அவங்களுக்கு தனி ஒரு என்ன இருக்கு, அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அவங்க ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்க. சோ அந்த மாதிரி மக்கள். சரி, இப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா அந்த மாதிரி மக்களோட தான் இயேசு வந்து போய் இணையறாரு. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி மக்கள் தான் சிலுவையில ஏத்தப்படுறாங்க. வெள்ளம் வந்த போது நிறைய பேருக்கு அடுக்குமாடி கட்டடத்துல இருந்தாங்க, நிறைய பேரு மாடிக்கு போயிடலாம். ஆனா அந்த குடிசை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பிழைச்சிருப்பாங்க இல்லையா? சோ நிறைய மக்களுக்கு வந்து எப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் வருதோ அவங்களதான் முக்கியமா முதல்ல தாக்குது. சோ இயேசு கிறிஸ்து யார் கட்சி இயேசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசின பட்டியல் போட்டோம் பாருங்க, அவங்களுடைய கட்சி. அப்ப பார்த்தா நிச்சயமா என் கட்சி கிடையாது. ஓகே, நான் என்னுடைய இதுல பேசணும்னா, நான் வந்து இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து என் கட்சி கிடையாது. இயேசு கிறிஸ்து யார் கட்சினா, இந்த உலகத்துல சமுதாயத்தினாலையும் இது ஆட்சி பண்றவங்கனாலையும் அடிச்சு கஷ்டப்படுற மக்கள். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்காது. யாருக்கு நியாயம் நீதி கிடைக்கும்? காசு இருக்கிறவன்ட்டு தான். சோ இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களோட தான் இயேசு தன்னைய சேர்த்துக்கிறார். அப்போ
அவருடைய மரணம் நம்ம யோசிக்கும் போது என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து யார் கட்சி அப்படின்னு நம்ம அன்னைக்கு பட்டியல் போடணும். உட்கார்ந்து இந்தந்த மக்களோட அவர் சேர்றார், என்னோட சேர்றாரா? நான் தான் சொன்னேனே, என்னோட சான்ஸ் கிடையாது. அவர் அந்த கட்சியில இருக்கார். அப்ப நான் அவரோட சேரணும்னா என்ன சேருது அப்படின்னு போது, அப்போ இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்ன சம்பவிச்சது? இயேசு உயிரோட வந்துட்டார், மரிச்சாரு, உயிரோட வந்துட்டார். மரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி அவருடைய மரணமும் அதை காட்டுச்சு. ஆனா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவி எல்லா இடத்துக்கும் வந்து, அந்த பரிசுத்த ஆவியினால சிறு சிறு குரூப்ஸ் உருவாச்சு, சபைகள் உருவாச்சு. சின்ன 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 சபைகளா நிறைய உயிரோட வந்தது. அது வரைக்கும் அது மாதிரி இல்லை. அந்த சமுதாயம் எப்படி வாழ்ந்துதான், சாம்ராஜ்யத்துல என்ன சொல்லி கொடுக்கறாங்களோ அந்த மாதிரி வாழாம வித்தியாசமா வாழ முயற்சி பண்ணாங்க. பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருந்தா அந்த மாதிரி குரூப் தான் நம்ம இருந்திருக்க முடியும். ஆனா அந்த குரூப் எல்லாம் அந்த மாதிரி இருக்க போது உலகம் அவங்கள சும்மா விடல. அந்த குரூப்ஸுக்கு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து அவங்க உளுந்தாங்க. ஆனா திருப்பியும் நம்ம முயற்சி பண்றோம். திருப்பியும் அந்த மாதிரி அப்படியே 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இயேசுடைய உயிர்த்தெழுதல் நடக்க போது, அப்ப நாளைக்கு ஈஸ்டர், அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போமே. அப்போஸ்தலருக்கு என்ன செஞ்சாரு? அப்போஸ்தலருடைய நடைபடிகள் அதுல 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பேசுறார் எல்லாருக்கும் முன்னாடியும். இதான் பெந்தகோஸ்த் நாள் அன்னைக்கு பேசுறாரு. 38 இருந்து 41 வரைக்கும் முதல்ல படிங்க. நீ வாசிக்கிறியா? நான் வாசிக்கவா? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுகள் உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள் அப்படின்றாரு பேதுரு. எப்படி விலகுனாங்க அப்படின்னு பாப்போமே. இப்போ 42 இருந்து 47 படிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அநியாயத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் இருந்தார்கள். எல்லோருக்கும்
பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அவர்களுக்கும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து வந்து சகலத்தையும் ஒரு வாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் அஸ்திகளையும் விட்டு ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போதனை பண்ணி தேவனை துதித்து ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப என்ன பாக்குறீங்க? மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த சமுதாயத்துல அந்த சிறு சிறு கூட்டங்கள் தங்களை சொத்துகள் எல்லாம் வித்து இங்க கொண்டு வந்து கொடுத்து பகிர்ந்துகிட்டாங்களாம். ஒருத்தருக்கும் எவ்வளவு ஒரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பகிர்ந்துகிட்டாங்க. அப்போ இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல நடக்க போகுது. எல்லாரும் பகிர்ந்து மன்னா இது மாதிரி எல்லாருக்கும் என்ன தேவையோ அது இருக்கும். எல்லாருக்கும் பகிர்ந்து இருக்கும். ஒரு ஆளுக்கு மாத்திரம் நிறைய இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். இப்படிதான் நம்ம நாளைக்கு யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சமுதாயம் உருவாக்குறதுக்கு தான் கிறிஸ்து வந்து பாடுபட்டு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். அவருடைய உயிர்த்தெழுதல்ல இந்த மாதிரி சமுதாயங்கள் தான் நம்ம அமைக்கணும். ஆனா இப்போ நம்மளால அமைக்க முடியுமா அப்படின்னா, இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்படி சமுதாயங்கள் இருக்க போது அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல 5வது அதிகாரம் எடுத்துக்கோமே. அதுல முதல் வசனத்துல இருந்து படிப்போம். ஒரு கதை இருக்கு. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவன் மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன் அதை உன்னுடைய தாயாருக்கவில்லையா? அதை விற்ற பின் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட என்ன கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். தொடர்ந்து வாசிக்க 5வது வசனம் மாத்திரம் படிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அதாங்க இந்த மாதிரி சமுதாயம் இன்றைய உலகத்துல நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகுது? மக்கள் வந்து தாங்க இந்த சபைக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு காசு கொண்டு வர்றாங்க. எல்லாத்தையும் நாங்க வித்து கொண்டு வந்திருக்கோங்க அப்படின்றாங்க, இந்த அனனியா சபீரா மாதிரி. ஆனா என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒரு பங்கு தங்களுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துட்டு இது எல்லாமே நாங்க கொடுத்துட்டோம் கடவுளுக்கு அப்படின்றாங்க. இல்ல, அவங்க கொடுக்கல, பொய் சொல்றாங்க. தங்களுக்குன்னு கொஞ்சம் பதுக்கி வச்சுட்டாங்க. பதுக்கி வச்சுட்டு அது மாத்திரம் இல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுல தங்களுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பங்கு எடுத்துக்கிறாங்க. இது அவங்க காசு தானே. அவங்க எதுக்கு வந்து நாங்க எல்லாத்தையுமே கொடுக்கறோம்னு வேஷம் போடுறாங்க? இந்த வேஷம் போடுறதுதான் கடவுளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு வேணும்னா நீ வச்சுக்கோ, ஏன் எதுக்காக இங்க வந்து நாடகம் போடுற அப்படின்றாரு.
இன்னொன்னு யோசிக்கணும், ஒரு ஒரு குரூப் இது இயேசுடைய உயிர்த்தெழுதல்னால பரிசுத்தாவிக்கிற இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாரும் எல்லாத்தையும் பகிர்ந்து எடுத்துக்கணும். அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஆள் 1,00,000 ரூபாய் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. அதுல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துறோம். ஆனா ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நம்மகிட்ட 1,00,000 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாவா எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல எனக்கு கணக்கு எப்படின்னு அடி வாங்குது. நம்ம 1000 ரூபான்னு வச்சுக்கோ, 1000 ரூபாய். அப்போ 10 நபர்கள்னா 100 ரூபாய். ஒருத்தருக்கு 100 ரூபாய் கிடைக்குது. 100 ரூபாய் நம்ம கையில கிடைச்ச உடனே நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த குரூப்பா சில பேர் ட்ரை பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி இன்றைய உலகத்துல அப்படி ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னா, இந்த 100 ரூபாய் போய் நம்ம ஒழுங்கான காய்கறி, தேவையான அடிப்படை வசதிகளை நம்ம வாங்கினா பரவாயில்ல. ஆனா போயிட்டு நேர பிரியாணி கடைக்கு விடுறது, பிரியாணி கடை அப்புறம் வைன் ஷாப் போறது, போட்டு ஒரே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸோட காலியாக்கிடுறது. காலியாக்கிட்டு கடன் வாங்குறது. கடன் வாங்கிட்டு என்ன ஒப்பாரி வைக்கிறது, ஐயோ எனக்கு காசு எல்லாம் போச்சு, என்ன அந்த காசு நீ என்ன செஞ்ச அப்படின்னா, இல்ல அது இதுக்கு செலவாச்சு அதுக்கு செலவாச்சு. எதுக்குப்பா? அந்த விஷயம் வராது. பிரியாணியும் வைன் சாப்பிட்ட கதை வராது வெளியே. சரிங்களா? சோ எல்லாரும் ஒரு குரூப் ஒரே மாதிரி சிந்தனையா இருந்தா நம்ம என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். ஆனா அதே சிந்தனை இல்லாம சில பேரு உலக பிரகாரமான சிந்தனை வச்சிருக்காங்க. இந்த உலகத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க 10,000க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க, நம்ம வீட்லயும் 10,000 வாங்கினாதான் நம்மளுக்கு மதிப்பு இருக்கும் இந்த சொசைட்டில நினைக்கிறாங்க. அந்த உலக பிரகாரமான சிந்தனைகள் என்னைக்கு வரைக்கும் இருக்கோ, இன்றைய உலகத்துல நம்மளால குரூப்பா வேலை செய்ய முடியல. அப்போ நாளைக்கு நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் நடக்கிறது போல இல்லாம நம்ம வித்தியாசமா எப்படி காணப்படலாம், நம்மளால முயற்சி பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? இந்த அனேனியா சபீரா அவங்க காசுதான், ஆனா அவங்க ஏன் பொய் சொன்னாங்க? அப்போ அது கடவுளுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு நிறைய கொடுத்தும் கடவுளுக்கு பிடிக்கலையா? இல்லையே, வேஷம் போட்டாங்களே, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் போலயே நடந்துகிட்டாங்களே, இதுதாங்க பாவம். நம்ம எல்லாரும் பகிர்ந்துகிட்டு வாழ முடியாம இருக்கோம் பாருங்க, அந்த நிலைமை. அந்த பாவத்தில இருந்து விடுவிக்கிறதா இயேசு வந்தார். நான் புகை பிடிச்சேன், நான் குடிப்பழத்துக்கு அடிமையானேன், போதைக்கு அடிமையானேன், நான் பொய் சொன்னேன்னா இல்ல, அதெல்லாம் இல்ல. அவரை நேசிக்கணும், கடவுள் மேல நம்ம அன்பு கூறணும் அப்படின்னா நம்ம மற்றவர்கள் மேல அன்பு கூறணும். அதுவும் முக்கியமா விசுவாசிகள் ஒருத்தருக்கு மேல அன்பு கூறணும். அன்பு கூறுனா என்ன, எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும். ஆனா எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னா எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு வெளியே வரணுங்க. அப்போதான் அந்த குரூப் வேலை செய்ய முடியும். இல்லாட்டா என்ன ஆகும், கடவுளுக்கு கோபம் வரும். அதுல சில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு திருப்பி போவோமே. இருபத்தி 7வது வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
21 இருங்க 20-21 பாருங்க, படிங்க. அப்போஸ்தலர் அதிகாரமாக்கா? ஆமா, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20-21. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் பெரியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணதல்லவா? என்ன ஆச்சு? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல தேவனுடைய இது என்ன போஜனம்? ராபோஜனம். நம்ம பாத்தீங்கன்னா ராபோஜனம் நடக்கும் நாளைக்கு இல்லையா? சர்ச்சில் கிரேப் ஜூஸும் கொடுப்பாங்க, ஒரு அப்பம் கொடுப்பாங்க. இது அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதான் ராபோஜனம், ஃபுல்லா சாப்பிடுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? சில பேர் முன்னாடி வந்தவங்க ராபோஜனத்துக்கு ஃபுல்லா வயிறு கட்டி ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. சாப்பாடும் சரி, குடியும் சரி. கடைசியில யார் வர்றாங்க அப்படின்னா ஏழை ஜனங்க, சாப்பாடு இல்லாதவங்க வர்றாங்க. சரி, நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும் இங்க ராபோஜனத்துலன்னு வர்றாங்க. ஆனா வந்தா சாப்பாடு இல்லை. அப்போ பீட்டர் ஸ்டார்ட் பண்ணும் போதே எப்படி அடிக்கிறாரு பாருங்க. எப்படி செய்து கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவா? புத்திக்கிறது பிடிக்கிறது இல்ல. 18 வசனம் படிங்க. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வரும்போது உங்களில் பிரிவினைகளை உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். அந்த பிரிவினால இது எப்படி பிரிவினை ஆயிடுச்சு? நல்லா வெட்டி சாப்பிடுறவனும் அடுத்தவனுக்கு சாப்பாடு இல்லாம போறாம அந்த மாதிரி பிரிவினை வந்துருச்சு. இந்த வெட்டி நல்லா சாப்பிடுறவன் யாருன்னா பணம் இருக்கிறவன். அவன் இந்த சாப்பாடுக்கே காசு கொடுத்துருப்பான். நான் தான் காசு கொடுத்தேன்ல, எல்லாம் நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடுறா, கறி கிடைச்சதா போடுப்பா இன்னும் கறி அப்படின்னு சொல்லி சாப்பிடுறது. ஆனா இந்த பட்னியா போறவன் யாரு? கூலி வேலை பண்ணிட்டு ரொம்ப லேட்டா வருவான். அவனுக்கு ஒண்ணுமே அங்க இருக்காது, அவன் பசியோட போயிடும். அப்போ பாருங்க, ராபோஜனத்துக்கு வந்திருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும். ஆனா ஒருத்தன் மாத்திரம் நல்லா சாப்பிடுறான், இன்னொருத்தன் பசியா போறான். அப்போ என்ன சொல்றாரு? 27வது வசனத்தை திருப்பி படிங்க. இப்படி இருக்க எவன் அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்ற உள்ளவனாய் இருப்பான். இதான் அபாத்திரமாய் இருப்பது. நான் ஸ்மோக் பண்ணல, இன்னைக்கு 1 வருஷமா நான் ஸ்மோக் பண்ணல அப்படி சொல்றவனை பத்தி இல்ல. அடுத்தவனுக்கு சாப்பாடு இல்லாம ஆக்குறானே அவன் அபாத்திரமா இருக்கான். எல்லாரும் குரூப்பா ஒன்னா, விசுவாசிகள் எல்லாம் ஒன்னா ராஜ புரோஜனத்துக்கு வர்றாங்க. எல்லாருக்கும் கிடைக்குதா? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? அப்போதான் நம்ம பாத்திரமா இருக்கிறோம். இப்ப இது செய்யாதனால என்ன ஆகுது? நம்ம உலகத்தை விட்டு வெளியே வர மாட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், நிறைய சர்ச் இதுல பணக்காரங்க எப்படி இருக்காங்க. நம்ம 10,000 கொடுத்துருக்கோம், அவன் 10 ரூபாய் கூட கொடுக்கல. நம்ம தானே நல்லா சாப்பிடணும், சாப்பிடுறா அப்படின்னு மாதம் போட்டு சொல்லி அவனை சாப்பிட வச்சு நம்ம தான் பந்தியில முன்னாடி இருக்கணும். இவன் என்ன 10 ரூபாய் கொடுத்துட்டு முன்னாடி வர்றான்? இப்படிதான் பேச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ சபையில என்ன ஆகுது? அப்போ உடனே இங்க பாருங்க, இல்ல இங்க படிங்க, 30வது வசனம் படிங்க. இந்த
பைபிள். ஓகே ஓகே. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனராகவும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்தரையும் அடைகிறார்கள். பலவீனமும் ஆறாங்க, வியாதி வந்துருது, செத்து போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ இது இத நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம இந்த உலகத்தோட ஒட்டி போனோம்னா நம்ம இந்த சிறு மந்தைகளா நம்ம சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன்னா குரூப்ல ஒரு ஆள் கூட உலக பிரகாரமா நடந்துக்கிட்டா அந்த குரூப்பே கலைஞ்சு போயிருது. ஓகே. நாளைக்கு ஈஸ்டர், இயேசு உயிர் தெழுந்த நாள். அந்த உயிர் தெழுந்த நாள்ல உங்களுக்கு இன்னைக்கு ஆப்போதான். உங்களுக்கு 12 மணி ஆயிடுச்சா? உங்களுக்கு 12 ஆயிடுச்சா? ஹாப்பி ஈஸ்டர். நாங்கெல்லாம் இன்னும் சாட்டர்டேல இருக்கோம். மத்தியானம் 2:30 மணி தான் அது எங்க. ஆமா, உங்களுக்கு ஓகே. சோ நல்லது செய்தியோட நம்ம முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல்ல தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, எல்லாரும் எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதுதாங்க. அது செய்யாம விட்டோம்னா நம்ம பாவத்துக்குள்ள இருக்கோம். அப்போ இன்னைக்கு என்கிட்ட காசு இருக்கு, நான் பகிர்ந்துக்கல அப்படின்னா பகிர்ந்துக்க முடியல. அப்போ பகிர்ந்துக்க முடியல அப்படின்னா நான் பாவத்துக்குள்ளதான் போறேன். அப்ப என்ன செய்யறேன்? இயேசுவே என்னைய மன்னிச்சிருங்க, இந்த உலக பிரகாரமா நான் வாழ்றேன். குரூப்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் ஷேர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்? எல்லாம் உலக பிரகாரமே வாழ்றோம், எல்லாருமே அப்படி இருக்கோம். அதனால என்னைய மன்னிச்சு என்னைய சரியான வழியில போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதாங்க நம்ம செய்யற பாவம். ஓகே. நம்ம என்ன செய்யறோம்? கூட இருக்கிறவங்கள அன்பு செலுத்த முடியல. சூழ்நிலை, இந்த உலகத்துல இருக்கிற சூழ்நிலை நம்மள அன்பு செலுத்த விட மாட்டேங்குது. அப்போ தேவன் மேலேயும் அன்பு செலுத்துறதுல குறைபடுறோம் இல்லையா? அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, மன்னிப்பு மாத்திரம்தான் கேட்க முடியும். நம்ம மன்னிப்பு கேட்போம், அவர் மன்னிப்பாரு. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து போல இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஷேர் பண்ணணும். சோ இன்னைக்கு ஈஸ்டர் நாள்ல அந்த செய்தியோட நம்ம முடிக்கிறோம். சோ நற்செய்தியோட முடிக்கிறோம். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற சொல்லணுமா? எப்படி? கேள்வி இருக்கா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு சம்மரி மாதிரி சொல்லுங்களேன். என்ன உங்களுக்கு என்ன நல்லதா இருந்தது கருத்து? என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவரை நம்மளுக்காக உயிரை விட்டாரு. அது எல்லார மக்களுக்காகவும் அவர் உயிரை விட்டாரு. இன்னொரு காரணம், புதுசா ஒரு விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ராஜ்யத்தை மக்களுக்கு அறிவிக்கணும், அந்த எதிர்பார்ப்போடு அதுக்கும் சேர்த்து இயேசு கிறிஸ்து உயிரை விட்டாரு. சோ அவர் உயிரை விட்டு திருப்பி இங்க அரசாட்சி பண்ணுவாரு. கர்த்தருடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் பிரசங்கம் பண்றாங்களோ அவரோடு சேர்ந்து நம்மளும் அரசாட்சி பண்ணுவோம். அப்போ அங்க நீதி நியாயம் எல்லாம் விளங்க பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா தரமான மக்களும் தரப்பட்ட மக்களும் நம்ம ஆட்சி செய்வோம். நம்ம போஜனம் பண்ணும்போது நம்ம பாவம் நினைச்சு எது நினைச்சோமோ அது பாவம் கிடையாது. நம்ம நம்மள கடவுளை நேசிக்கிற மாதிரி நம்மள நேசிக்கணும். நம்மள நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கணும். பிறரை நேசிக்கும் போது நம்ம நம்மளுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தரப்போறோம். நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டு இல்லாம எல்லாருக்கும் நம்ம கொடுத்தோம்னா எல்லா மக்களும் எல்லா விதமான பொருளும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி தரலனா தான் அது பாவம்.
அந்த பாவத்தோட நம்ம போஜனம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இன்னொரு விஷயங்க, நம்மளுடைய மெய்கிறிஸ்து நேர்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க தொடர்ந்து மெய்கிறிஸ்துடைய ஆடியோவை கேளுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு மெய்கிறிஸ்து குழு எப்பவுமே அவங்க ரெடியா இருக்கிறாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பீட்டர், தேங்க்யூ மெரின். இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.